ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹீலியம் பலூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் உடையாமல் நல்லபடியாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமனை அரிஞ்சு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த லெமன் எடுத்துக்கலாம். லெமனில் ஒரு அரை பாட்டில் அளவுக்கு வர்ற அளவுக்கு லெமன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமனை கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து அலுமினியம் பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாவை பலூனுக்குள்ளே கொட்டுறதுக்காக. இது வந்து பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் இருக்கிற போண்டாவுக்கெல்லாம் போடுற பேக்கிங் சோடா. இது மூலிமா தான் நம்ம அது செய்யப்படும். ஒரு பலூன் எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கிற கடையில் இருக்கிற பலூன் தான். ஒரு பலூனு நான் இதில் நீல கலர் பலூன் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ லெமனை கட் பண்ணி கிளாஸில் ஊற்றலாம். ஒரு சில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து லெமனை கட் பண்ணி ஒவ்வொரு லெமனாக கட் பண்ணி முதல்ல வந்து அந்த லெமனை வந்துட்டு நல்லா புழிஞ்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புழிஞ்சிட்டோம்னா தான் ஈஸியாக அந்த வெட்டும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வரும். அதனால் அதுக்கப்புறம் லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு விட்டோம்னா, ஏன்னா லெமனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம், அந்த சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும். அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாஸில் ஸ்டோர் பண்ணிக்கணும். முதல்ல இது வந்து நல்லா கையில் வச்சு அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புழிஞ்சு விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கையில் வச்சு நல்லா அழுத்தாமல் அப்படியே வெட்டும்போது நம்மளுக்கு அது புழியறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் ஏற்கனவே முதல்ல நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கையை வச்சு நல்லா அமுத்தி பூரா புழிஞ்சு எடுத்துடணும். அதில் இருக்கிற சிட்ரிக் அமிலத்தை பூரா. இந்த எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிளாஸ் வந்திருக்கு. சுமார் 4 பழம் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அந்த சிட்ரிக் ஆசிட்டை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரை பாட்டிலுக்கு பக்கமாக வந்துடும். நம்ம இதில் வந்து நம்ம எவ்வளோ பலூன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 பலூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சோடா பலூனில் போட்டு ஒவ்வொரு டைமும் ஃபில் பண்ணி நம்ம பேக்கிங் சோடா உள்ளே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். இது பூரா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்லா பார்த்துக்குங்க. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ வந்து பேக்கிங் சோடாவை இந்த பலூனில் ஃபில் பண்ணலாம். இது வந்து அப்படியே பேக்கிங் சோடாவை உள்ளே கொட்ட முடியாது. அதனால் நான் ஒரு அலுமினியம் ஒன்று வச்சுருக்கேன். அந்த அலுமினியத்தை ஒரு உள்ள பவுட்ரு உள்ளே போடுற அளவுக்கு ரவுண்டாக ஈஸியாக மடக்கிக்கலாம். அதனால் அதில் கொஞ்சம் கொட்டி அந்த பலூனுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து அதில் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் நம்மளால். இதுலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதே நிறைய கீழே செஞ்சுருக்கேன். சரி, இதிலிருந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து நம்ம அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா, மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது போட்ட உடனேயே டம்முன்னு வெடிக்கும் பாருங்கள். ஏன்னா நல்லா க்ளோஸ் பண்ணாமல் விட்ருக்கேன். கேஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்களேன். அதுக்குள்ளே மேலே லைட்டாக போட்டதுனால எவ்வளோ ஃபார்ம் ஆகுது. அதனால் நல்லா கிச்சனு கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கேஸ் வந்து வெளியில் வருது பார்த்தீங்களா. இது இல்லாட்டினா இன்னொரு பலூன் வச்சு செஞ்சு காமிக்கிறேன்.
அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து மேலே மூடியில் வந்து எட்ஜில் தான் அந்த பலூனை போட்டிருந்தேன். ஆனால் டப்புன்னு ஒரு சவுண்டு வந்து பலூனுமே தூக்கி வீசிடுச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து இது ஒரு கயிறு எடுத்து ஒரு இந்த கோன் மூலிமா ஒரு கயிறு எடுத்து ஒரு நூல் எடுத்து நம்ம கட்டிக்கலாம். கட்டி கேஸ் வெளியில் போகாத அளவுக்கு பார்த்து வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா முடிச்சு போட்டுக்குங்க, கேஸ் வெளியில் போகாத அளவுக்கு. நல்லா நாட் போட்டு நல்லா சுற்றிக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூனில் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து கம்மியாக தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் வந்து ஃபார்ம் ஆகிறப்ப டமில்னு வெடிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்து வேறு கலர் பலூன் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து அதே சிட்டிக்கு அதை வேறு இதெல்லாம் எதுவும் மாற்றாமல் அதே இதில் நான் மீண்டும் அந்த பேக்கிங் சோடா போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களுக்கு அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு. உள்ளே கொட்டின உடனேயே உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்குதுன்னு. லைட்டாக ஆட்ட உங்களுக்கு வந்து பாட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ண உங்களுக்கு கேஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பலூன் வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கேஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கிடுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக அந்த ஹீலியம் கேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கும். இதுலேயே இன்னொரு மெத்தடில் செய்வாங்க அலுமினியம் ஃபாயிலில். ஆனால் அது ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். வீடியோ பிடிச்சா ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.